அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. அரசர் ஒருவர் இருந்தார். மிகுந்த நல்லவர், பேராசை இல்லாதவர். தன்னை எதிர்த்து வருகின்ற எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி அந்த நாட்டினுடைய கொள்ளை பொருட்களை கொண்டு வந்து தன்னுடைய நாட்டை செல்வ செழிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர். ஒருமுறை அப்படித்தான் போரில் ஈடுபட்டு மிகுந்த கொள்ளை பொருட்களோடு திரும்பி வருகிறார். போர் வீரர்களுக்கெல்லாம் பரிசாக கொடுக்கிறார். மீதமுள்ள பொருட்கள் குவிந்திருப்பதை பார்க்கிறார். உடனே மக்கள் அனைவரையும் அழைக்கிறார். இன்று ஒரு நல்ல நாள். அரண்மனை முழுவதும் கொள்ளை பொருட்கள் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் உள்ளே செல்லலாம். மணி அடிக்கும் பொழுது எந்த பொருளின் மீது கை வைத்திருக்கிறீர்களோ அந்த பொருளோடு நீங்கள் வெளியே வரலாம். அது உங்களுக்கு சொந்தம் என்று அறிவிக்கிறார். அதே போல மக்கள் திரண்டு அரண்மனையின் முழுவதுமாக செல்கிறார்கள். மணி அடிக்கப்படுகிறது. மக்கள் அனைவரும் திரும்பி வருகிறார்கள். சிலருடைய கைகளில் ஒன்றுமில்லை. அரசர் கேட்கிறார், ஏன் ஒன்றுமில்லை? அரசே, இதைவிட சிறப்பான பொருள் கிடைக்கும், இதைவிட நல்ல பொருள் கிடைக்கும்னு நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம். அதற்குள்ளாக மணி அடித்து விட்டது. நாங்கள் எந்த பொருளின் மீதும் கை வைக்கவில்லை. அதனால் நாங்கள் வெறுமையாய் திரும்பி வந்தோம். எங்களுடைய பேராசையை இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள். சிலர் நல்ல பொருட்களோடு திரும்பி வருகிறார்கள். சிலர் விலையுயர்ந்த பொருட்களோடு திரும்பி வருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அரசர் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறாள். உடனே அரசர் கேட்கிறார், ஏமா, உனக்கு எதுவும் வேண்டாமா? நீயே என் பக்கத்திலே நிக்கிற அப்படின்னு கேட்கிறார். அரசே, நீங்க உங்களுடைய பொருள்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, ஆனால் எனக்கோ நீங்க தான் வேணும் என்று சொல்கிறார். உடனே அவளுடைய அன்பை பார்த்துவிட்டு அரசர் சொல்கிறார், மகளே, உன்னை நான் என்னுடைய மகளாக தத்தெடுத்துக் கொள்கிறேன். பிள்ளைகளற்ற எனக்கு இனிமேல் நீதான் வாரிசு. என்னுடைய சொத்து முழுவதும் உனக்கே என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சிலது நமக்கு கிடைக்குது, சிலது நமக்கு கிடைக்கிறதே இல்லை. சிலது பேராசையினால நம்ம இழந்து போகிறோம். சிலது ஆசை இருந்தும் கூட அடைய முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனால் விலையேற பெற்ற கடவுளை நாம் இறுக்கமாக பிடித்து கொண்டோம் என்றால் நாம் அடைய விரும்புகின்ற அனைத்தையும், அடைய முடியாத அனைத்தையும், அடைய முடியாது என்று நினைப்பில் கூட இல்லாத பொருட்களையும் கூட கடவுள் நமக்கு தருவார். இந்த நிகழ்வை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.